ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷமோஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹெல்தியான சிறுகீரை கடையல். ஜென்ரலா டெய்லியும் ஏதாவது ஒரு கீரையை உணவுல எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இன்னைக்கு சிறுகீரை யூஸ் பண்ணி டேஸ்டியான ஒரு கடையல் செய்ய போறோம். இந்த கீரையில கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து அண்ட் பலவிதமான வைட்டமின்ஸ் இருக்கு. இந்த சிறுகீரை கடையல்ல சூடான சாதத்தோட சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்புக்கும் ஹெல்தியான ஒரு ரெசிபி. நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்ப வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கட்டு சிறுகீரையை சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு கீரைக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு எடுத்தா போதும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கீரையில செய்யற எந்த ரெசிபியா இருந்தாலும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 டீஸ்பூன் தனியா சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் தான் ரெசிபிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். கீரையில எந்த ஒரு ஃப்ளேவருமே இருக்காது. இதெல்லாம் எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வந்தாதான் நல்ல மணமா இருக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய கீறிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண வேண்டாம், சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி இந்த மாதிரி உடைஞ்சு வரும்போது 2 தக்காளியை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வெந்து வரட்டும். இதுல எதுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி போட சொல்றோம்னா, மத்த குழம்பு மாதிரி இதை நல்லா கொதிக்க வைக்க மாட்டோம், வதக்கிட்டு அப்படியே கடைஞ்சு வைக்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்டே நல்லா வெங்காயத்தை வதக்கிட்டு தக்காளி சேர்த்தாதான் அந்த பச்சை வாசனை இல்லாம இருக்கும். தக்காளி வெந்ததும் கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சிறுகீரையை இதுல சேர்த்துக்கலாம். சில பேர் கீரையும் பருப்பும் குக்கர்ல போட்டு ஒன்னா வேக வச்சிருவாங்க. அப்படி செஞ்சோம்னா கீரை நிறம் மாறி டேஸ்ட் வேற மாதிரி ஆயிரும். கீரை சீக்கிரமாவே வெந்துரும். பருப்பு வேக லேட் ஆகும். பருப்பு வேகிற அளவுக்கு கீரையை வேக விட்டோம்னா ஓவர் குக் ஆயிரும். அதனாலதான் நம்ம பருப்பை தனியா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கோம். கீரையை எப்பவுமே ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது. பாருங்க, 2-3 நிமிஷத்திலேயே கீரை நல்லா வெந்திருக்கு. இது கூட வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் கலந்து விட்டோம்னா போதும், குக் பண்ண வேண்டாம். இத இப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கீரையை மண் பாத்திரத்துல சேர்த்து மத்து வச்சு கடைஞ்சோம்னா இன்னும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஈஸியாவும் குயிக்காவும் செய்யணுங்கிறதுனால மிக்ஸில போட்டிருக்கோம். ஜஸ்ட் 1 நிமிஷம் இதை ரன் பண்ணா போதும், ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். பாருங்க, பருப்பு கீரை எல்லாமே இந்த மாதிரி ஒன்னும் பாதியுமா தெரியணும். கீரையோட கலரும் மாறாம நல்ல கிரீனாவே இருக்கு பாருங்க. அவ்வளோதான், இப்ப நமக்கு டேஸ்டியான ஹெல்தியான சிறுகீரை கடையல் ரெடி ஆயிருச்சு. இத சூடான சாதத்துல சேர்த்து சாப்பிட அவ்வளோ பிரமாதமா இருக்கும். நிறைய சத்துக்களும் கிடைக்கும். வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரையை அவசியம் சாப்பிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.